ஹலோ மக்களே, நான் உங்கள் அம்ஜத். ஆன்லைன் சூதாட்டத்துக்கு தடை விதிக்கக்கூடிய சட்ட மசோதாவை தமிழக அரசு ஏற்றி அதை ஆளுநரோட ஒப்புதலுக்கு அமைச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 142 நாள் தன்னுடைய டேபிள்ல தூங்க வச்ச ஆளுநர் இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. எதுக்காக, என்ன காரணம், இதுக்கு ஒரு வழியே இல்லையா, இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்றது இன்னைக்கு தேதியில நமக்கு நடுவில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு தலைவலி அப்படின்னே சொல்லலாம். தலைவலி அப்படின்னு சொல்றதோட நமக்கு எதிராக இருக்கிற ஒரு த்ரெட், ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னே சொல்லலாம். கூலி தொழிலாளியில இருந்து மிகப்பெரிய பேங்க் வேலையில இருக்கிறவங்க, ஐடி வேலையில இருக்கிறவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இதுக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. பணம் மட்டும் போனா பரவாயில்ல, கிட்டத்தட்ட பல பேரோட உயிரும் இதுல போயிருக்கு. ஸோ இதை எப்படியாவது பேன் பண்ணி ஆகணும் அப்படின்ற முடிவுல மக்கள் எல்லாருமே உறுதியா இருந்தாங்க. ஈவன் கவர்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா உறுதியா இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் சரி, இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டும் சரி, எல்லாருமே ஓர் அணியில இருந்து எப்படியாவது இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற அந்த ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இருந்தாலும் இந்த ஆன்லைன் சூதாட்டம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல ரொம்ப ஒரு உச்சத்தை தொட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கோவிட் டைம்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வேலை இல்லை, வருமானம் இல்லை. ஸோ எப்படியாவது நம்ம ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் போட்டு பெரிய அமௌண்ட் எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு ஒரு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். நவம்பர் 21, 2020 அப்போ இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு மசோதாவை சட்டசபையில தாக்கல் பண்றாங்க இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிராக. அதுக்கப்புறம் ஆன்லைன் சூதாட்டத்தை பாத்தீங்கன்னா பேன் பண்றாங்க. இதை எதிர்த்து இந்த ஆன்லைன் சூதாட்டத்துடைய ஓனர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் சேர்ந்து ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க. அது எப்படிங்க திடீர்னு ஒரு மசோதாவை போட்டு இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு. இதை விசாரிச்ச ஹைகோர்ட் நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மசோதா செல்லாது, இதை நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, வேணும்னா கவர்மெண்ட் ஒரு அவசர சட்டமா இதை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் கொடுத்து இதை அந்த பேனை லிஃப்ட் பண்ணிடுறாங்க. திருப்பியும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஆன்லைன் சூதாட்டம் அந்த கிராஃப் கீழே போச்சு இல்லையா, அது திருப்பி ஓகே ஓபன் பண்ணிட்டாங்கடா, வாடா விளையாடுறான், அந்த பப்ஜி மாதிரி திருப்பியும் அப்படியே ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆட்சி மாறிடுச்சு. டிஎம்கே கவர்மெண்ட் இன்சார்ஜ் எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ரிட்டையர்டு ஜட்ஜ் சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு குழு ஒன்று அமைக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கு எதிராக ஒரு அவசர சட்டம் கொண்டு வரணும், அதுக்கான முகாந்திரங்கள் என்ன, சட்ட வழிமுறைகள் என்ன, இதெல்லாம் ஆராயணும் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டி கொடுத்த அந்த ஒரு சில கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி 2022 அதுவும் எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் டிஎம்கே கவர்மெண்ட் சட்டசபையில ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஆன்லைன் சூதாட்டத்தை தமிழ்நாட்டில் நாங்க பேன் பண்றோம், எந்த விதமான ஆன்லைன் சூதாட்டத்திலையும் யாருமே ஈடுபடக்கூடாது, யாருமே தங்களுடைய பொருளையோ பணத்தையோ தங்களுடைய உயிரையோ இழக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. எப்பவுமே ஒரு அவசர சட்டம் வந்துச்சு அப்படின்னா அது கவர்னருடைய ஒப்புதலுக்கு போனோம். நம்ம தமிழ்நாட்டு கவர்னர் எப்படி அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட ஒப்புதலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே வாங்கி டேபிளில் வச்சவர் தான். அந்த டேபிள் அது கடைசி வரைக்கும் தூங்கிட்டே தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு அது கவர்னருடைய டேபிளில் தூங்குச்சு அப்படின்னா, நவம்பர் 27 பார்த்தீங்கன்னா அந்த அவசர சட்டத்தோடைய வேலிடிட்டி முடிஞ்சே போச்சு. அது வரைக்கும் அது தூங்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 47 பேர் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஆன்லைன் சூதாட்டத்தால் இறந்து போனாங்க. ஸோ இப்போ இவ்வளோ பேர் இறக்குறாங்க, கிட்டத்தட்ட 47 பேர். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் இறந்து கூட இவ்வளோ பேர் அவங்களுடைய உயிரை விட்டு கூட இதை பேன் பண்ணலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய பேர் உயிர் கொடுங்க, 447 பத்தாது, ஒரு 400 பேர் செத்தாதான் எங்களுக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்றாங்களோ, இல்லை நிறைய குடும்பங்கள் அழிஞ்சாதான் நாங்கள் அதை கண்ணால் பார்த்து ரசிச்ச அப்புறம் தான் இதுக்கு ஒரு வழி கொண்டு வருவோம் அப்படின்னு கவர்னர் நினைக்கிறாரோ, இல்லை மேபி நிறைய குழந்தைகள் தங்களுடைய அப்பா இல்லாமல், பெரியப்பா இல்லாமல், சித்தப்பா இல்லாமல், தாத்தா இல்லாமல் அனாதைகளாக ரோட்டில் திரியணும், அதை பார்த்து நாங்கள் ஆஹா என்னடா இத்தனை குழந்தைங்க அனாதைகளாக இருக்கிறாங்களே, அதுக்கப்புறம் வேணால் நம்ம இதை கொண்டு வரலாம் அப்படின்னு கவர்னர் நினைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் நான் சொல்லும்போது மேபி தப்பாக தெரியலாம். ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கும் மீறி இதை இன்னும் எப்படி சொல்கிறது, அதை தூங்க வச்சுட்டே இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் இதை நம்ம வேற எப்படிங்க எடுத்துக்க முடியும், இப்படி தான் எடுத்தாகணும். ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 142 நாள் தன்னுடைய டேபிளில் அந்த ஃபைல் தூங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்துக்கு என்னால் ஒப்புதல் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நேற்று தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அந்த அவசர சட்டம், அதாவது இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை பேன் பண்ணக்கூடிய அவசர சட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்க முடியாதுன்னு கவர்னர் தமிழ்நாடு அரசுக்கு திருப்பி அனுப்புறாரு. 2 மாசத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மக்கிட்ட ஒரு ஃபைல் வருதுன்னா நமக்கு அதில் ஒரு சில டவுட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் மேபி சால்வ் பண்ணலையா அப்படின்னு இந்த இடத்துல யாராவது கேட்கலாம். 2 மாசத்துக்கு முன்னாடியே இவர் ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்குறாரு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு
இந்த ஆன்லைன் சூதாட்டத்தை பேன் பண்ணக்கூடிய பவர் இருக்கா, ஒருவேளை பேன் பண்ண அப்புறம் யாராவது இதை விளையாடினாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் நீங்க கொடுக்க போறீங்க, இதெல்லாம் வந்து தெளிவா சொல்லுங்க அப்படின்னு ஒரு சில மாசங்களுக்கு முன்னாடி கவர்னர் வந்து தமிழ்நாடு அரசு கேட்கிறாரு. எப்போ இந்த 142 நாள் கேப்லயே. அதுக்கு தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா, அதாவது இது இப்போ நீங்க கேட்ட கேள்விகள்லாம் என்னென்ன மாதிரியான நாங்க நடவடிக்கைகள் எடுக்க போறோம், என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ், இல்லை என்ன மாதிரியான வழிமுறைகள் அதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா பாத்துங்க, இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் அதுவும் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டா கொடுத்த அப்புறம் கூட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த ஒரு அவசர சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு ஒரு ரிப்ளை கொடுத்து, அது மட்டும் இல்லை எந்த விதமான எப்படி சொல்றது அந்த லீகல் வழிமுறைகள் எதுவுமே தமிழ்நாடு அரசுக்கு இதை பேன் பண்ணக்கூடிய சட்ட விதிமுறைகள் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அதை வந்து ரிட்டர்ன் அனுப்பிச்சிருக்காரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, நான் பேசினதெல்லாம் கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்களே வந்து பாருங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்கும், ஒருவேளை இந்த பேனை கொண்டு வரணும் அப்படின்னா என்ன வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம கிட்ட 2 வழி இருக்கு. ஒன்று விதி எண் 162 அதை யூஸ் பண்ணி இந்த அவசர சட்டத்தை வந்து கவர்னரோட ஒப்புதல் இல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரக்டாக வந்து ஒரு லாவா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஆனால் ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணாங்க, விதி எண் 162 யூஸ் பண்ணி. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா மேபி அது கோர்ட்டுக்கு திருப்பி அதை வந்து பேன் லிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்லாம் வரலாம். இது இல்லாமல் ரூல் நம்பர் 200, அதாவது சட்ட விதி எண் 200 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. மேபி அடுத்து டிஎம்கே கவர்மெண்ட் இந்த ஒரு விதியை தான் கையில் எடுப்பாங்க. அதாவது ஒரு மசோதாவை நீங்கள் வந்து அனுப்புறீங்க, கவர்னர் வந்து ஒப்புதல் தர முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிடறாரு. ஒருவேளை அந்த மசோதாவை 2வது முறை நீங்கள் சட்டசபையில் தாக்கல் பண்ணி அவர்கிட்ட அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவருக்கு வேற வழியே இல்லை. சட்ட விதி எண் 200 என்ன சொல்லுது அப்படின்னா 2வது முறை ஒரு மசோதா தன்கிட்ட வரும்போது அவர் வேற வழி இல்லாமல் அதை பாஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுது. சேம் இதே தான் பார்த்தீங்கன்னா நீட்லேயும் நடந்தது. நீட் மசோதா வந்து தாக்கல் பண்ணும்போது இதை பண்ண முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாரு. அதே மாதிரி தான் டிஎம்கே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2வது முறை அதை அனுப்பிச்சாங்க, வேற வழியே இல்லாமல் அதை ஒரு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பிச்சாரு. அந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் டேபிளில் தூங்குது. இந்த மாதிரி எல்லா டேபிள்லையும் ஃபைல்லாம் தூங்கினா மக்கள் எப்போ முன்னேறுது, இல்லை மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு நலத்திட்டங்கள் எப்போ நிறைவேற போகிறது, அதெல்லாம் வந்து எனக்கு சுத்தமாக ஒன்றுமே தெரியல. ஸோ மக்களே, ஒருவேளை இந்த சட்ட விதி எண் 200 திமுக அரசு வந்து ஃபாலோ பண்ணும் பட்சத்தில் இந்த ஆன்லைன் சூதாட்டத்துக்கான பேன் கண்டிப்பாக வரும், கூடிய விரைவில் வரும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ சூதாட்டம் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா சும்மா ஜாலிக்கு நம்ம அந்த ட்ரெயினில் போகும்போது இல்லை எப்போயா அந்த சொந்தக்காரங்களாம் ஒன்று சேரும்போது விளையாடுறதெல்லாம் வேற. ஆனால் இந்த பணத்தை வச்சு விளையாடுற சூதாட்டமே தப்பான விஷயம். அதுவும் இந்த ஆன்லைன்லலாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நம்ம கட்டுற காசு மட்டும் இல்லாமல் நம்ம அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கான வழிமுறை இருக்குது, நம்ம மொபைலை ஹேக் பண்ணுறதுக்கான வழிமுறை இருக்குது. எல்லாரோட மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய ஃபேமிலியோடைய ஃபோட்டோஸ், தன்னுடைய பெண் குழந்தைகளோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சுருக்கோம், எல்லாருடைய கான்டாக்ட்ஸ் வச்சுருக்கோம், வாட்ஸ்அப் சேட் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஹேக் பண்ண முடியாதுன்றாங்க, ஆனால் கண்டிப்பாக பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பல வழிமுறைகள் இருக்குது. ஒருவேளை இன்னும் அதுக்கு சட்ட மசோதா வரட்டும் வராமல் போட்டோம், நம்ம என்ன சொல்கிறது, ஒரு 100 ரூபாய் நம்ம சம்பாரிச்சாலும் அதுலேருந்து நம்ம செலவெல்லாம் போய் ஒரு 10 ரூபாய் மிச்சம் இருந்தாலும் நிம்மதியாக நம்ம வந்து தூங்கணுமா, அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ நம்ம கொஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு 100 ரூபா போட்டு 1000 ரூபாய் எடுத்துடலாம், 1000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் எடுத்துடலாம்னா ஒரு 2-3 ரவுண்ட் அவங்க கொடுத்து 4வது ரவுண்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட வச்சு மொத்தத்தையும் வந்து காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மேபி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் கடன்லாம் வாங்கிலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தயவுசெய்து தப்பு பண்ணிடாதீங்க. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறத கூட விட்டுட்டு கடைசியில் உங்கள் ஃபேமிலியை நடுத்தரில் விட்டுட்டு யாருக்குமே உதவாத மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் மேபி ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் எனக்கு பெருசாக தப்பாக தெரியல. ஒரு மக்களுக்கு நல்லது நடக்க போகுது, இல்லை ஒரு மக்களோட உயிரை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு சட்டம்னா யார் என்ன வேணால் சொல்லட்டும், எவ்வளோ பணம் வேணால் வரட்டும், அதை பண்ண வேண்டியது தானே நம்ம வேலை. அதுவும் கவர்னர் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆட்டுக்கு எதுக்கு தாடி, நாட்டுக்கு எதுக்கு கவர்னர், இதெல்லாம் மேபி எனக்கு என்னென்னா ஓகே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இருந்து கூட ஒரு எந்த விதத்துலையும் நமக்கு வந்து உபயோகப்படலைன்னா அப்புறம் அது எதுக்கு. இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, டேக் கேர், பை பை.